அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று கடம்பத்தூர் செல்ல வேண்டியிருந்தது. அங்கு சென்றபோது ஒரு தெளிந்த நதி ஓடிக்கொண்டிருந்தது. அது என்ன நதி என்று உற்று நோக்கி பார்த்தால் தூய கூவம் நதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அங்கு சென்று குளித்துவிட்டு அதன் கரையிலிருந்து உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன். இங்கு நண்பர்கள் திரு நாகராஜ் மற்றும் ஆன்மீக செம்மல் திரு அர்ஜுன் அவர்கள்தான் என்னுடன் வந்து வழிகாட்டினார்கள். அன்று இந்த நதியில் திருஞான சம்பந்தரும் நீராடி நீரு பூசி கூவநாத ஈசனை வழிபட்டிருக்கிறார். இன்றும் அதே தூய நிலையில் அந்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. கூவமாறு படிப்படியாக பயணித்து திருவள்ளூரை தாண்டி சென்னையில் நுழைந்தவுடன் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டின் தலைநகர் தர்மமிகு சென்னை என்று சொல்லிக்கொள்ளும் இடங்களில் படிப்படியாக தர்மத்தை மீறிய கழிவுகளும் சாக்கடை கால்வாய் நீரும் தொடர்ந்து இதனுடன் சேர்த்து விடுவதால் தூய நதி இப்போது துர்நாற்ற நதியாய் முதலிடத்தில் இருக்கிறது. சுகாதார கேட்டில் முதலிடத்தில் இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். மிக்க அன்புடன் கவிஞர் முப்பரிமாண மோகன். நன்றி, வணக்கம்.